ஒருமுறை புத்தரை சந்திக்க இளைஞன் ஒருவன் சென்றிருந்தான். புத்தரின் பிரகாசமான முகத்தை பார்த்து வியந்து போன அவன் புத்தரிடம் கேட்டான், நீங்கள் தேவ லோகத்தை சேர்ந்தவரா? புத்தர் இல்லை என்று பதிலளித்தார். அப்படி என்றால் கந்தர்வ லோகத்தில் இருந்து வருகிறீர்களா? புத்தர் இல்லை என்றார். அப்படி என்றால் இந்த பூலோகத்தை சேர்ந்த மனிதர் தானா? அதற்கும் புத்தர் இல்லை என்று சொல்ல இளைஞன் பொறுமை இழந்து பின்பு நீங்கள் யார்தான் என்று கேட்டான். அதற்கு புத்தர் நான் ஒரு சுத்தமான கண்ணாடி என்று பதில் சொன்னார். புத்தரின் இந்த வாக்கியம் மிகவும் பிரசித்தமானது. அதன் அர்த்தமோ மிக மிக அழகானது. ஒருவர் நம்மை திறமைசாலி என்று பாராட்டினால் உடனே நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், இவன் நம்மை அறிவாளி என்கிறான், விஷயம் தெரிந்தவன் என்கிறான், புத்திசாலி என்கிறான், சாணக்கியன் என்கிறான் என்று அவன் சொன்ன ஒற்றை வார்த்தையின் மேல் பல புகழ் வார்த்தைகளை அடுக்கி பார்த்து மகிழ்ந்து போகிறோம். அதே போல முண்டமே என்று யாராவது நம்மை திட்டிவிட்டால் அதன் மேல் 1000 இகழ் வார்த்தைகளை அடுக்கி பார்த்து சோர்வடைந்து விடுகிறோம். ஆனால் புத்தர் சொன்ன மாதிரி நாம் வெறும் கண்ணாடியாக மட்டுமே இருந்தால் எதிராளி சொன்ன வார்த்தைகளின் அர்த்தத்தை மட்டுமே பிரதிபலிப்போம். தேவையில்லாத புகழ்ச்சிக்கும் தேவையில்லாத இகழ்ச்சிக்கும் கலங்க மாட்டோம். அப்படி இருந்தால் வாழ்க்கை அமைதியாகும், மனம் தெளிவாகும். நீங்களும் ஒரு சுத்தமான கண்ணாடியாக இருங்கள். நன்றி.